இப்போ ரீசெண்டா பரபரப்பா ஒரு நியூஸ் பேசப்பட்டுட்டு வருது. அது என்ன அப்படின்னா, லிக்விட் நைட்ரஜன் கலந்த அந்த பிஸ்கெட்ல ஆவி வர மாதிரியான பிஸ்கெட் எல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு ரூல் போட்டிருக்காங்க. குழந்தைங்க மட்டும்தான் அதை சாப்பிடக்கூடாதா, இல்ல அதை சாப்பிட்டா என்ன பிரச்சனை வரும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பெங்களூரு வைல்ட்ஃபீல்ட்ல இருக்கிற ஆஸ்டர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையோட குழந்தை மருத்துவம் மற்றும் குழந்தை தீவிர சிகிச்சை ஆலோசகர் சுமித்ரா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இந்த லிக்விட் நைட்ரஜன் பாக்டீரியா வளர்வதை தடுக்கிறதுக்கோ இல்ல கெட்டு போவதை தடுக்க உணவை உறைய வைக்கவோ தான் பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திரவ நைட்ரஜன் இருக்கிற ஃபுட்டை நம்ம பாயில் பண்ணும்போது அது காற்றோட தொடர்பு கொள்ளும் பட்சத்துல முற்றிலுமா அது ஆவியா போயிடுது. அப்படி அது ஃபுல்லாவே ஆவியாயிருச்சு அப்படின்னா அது நம்ம உடம்புக்குள்ள போகும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. இதுவே அந்த நைட்ரஜன் லிக்விடாவே இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல நம்மளோட உடம்புக்கு அது பிரச்சனையை ஏற்படுத்தும். இந்த லிக்விட் நைட்ரஜன் பாய்லர்ல இருந்து எடுத்த உடனே அது முழுசா வாயு வடிவமா மாறிடுது. இது நம்மளோட உடம்புல முதல்ல வாயில அரிப்பையும் எரிச்சலையும் ஏற்படுத்தும். அதுக்கப்புறமா உணவு குழாயில போறப்போ உணவு குழாயிலையும் குடல்லையும் அது துளைகளை போட ஆரம்பிச்சிரும். சில சமயங்கள்ல அது குடலை வெடிக்க கூட செய்யும். அதனால உயிரிழக்க கூட நேரிடுது. இந்த லிக்விட் நைட்ரஜன் மனுஷங்களோட உடம்புல ஒரு ஆசிட் என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுத்துமோ அதுக்கு ஈக்குவலான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு அப்பல்லோ மருத்துவமனையோட அவசர கால இயக்குனர் AN வெங்கடேஷ் சொல்லியிருக்காரு. சில லிக்விட் நைட்ரஜன் நம்ம பாய்லர்ல இருந்து எடுக்கிறப்போ அது தெரியாம நம்மளோட தோல்ல பட்டுறலாம். அப்படி பட்டுச்சுன்னா அந்த திரவ நைட்ரஜன் ரொம்ப சில்லுன்னு இருக்கு அப்படின்றதுனால அது நம்மளோட தோலை சேதப்படுத்தும், திசுக்களை அழிச்சிடும், எரிச்சலை ஏற்படுத்துது. தற்செயலா நம்ம தோல்ல அந்த லிக்விட் நைட்ரஜன் பட்டுச்சு அப்படின்னா நம்ம தோல்ல அது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு டாக்டர் சுமித்ரா சொல்லியிருக்காங்க. இந்த லிக்விட் நைட்ரஜனை முதல்ல எதுக்காகலாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, உணவு தயாரிக்கிறதுக்கு, உணவு விரைவில் உறைய வைக்கிறதுக்கு, அப்படி இல்லைன்னா உணவு கெட்டு போகாம இருக்கிறதுக்கு, மேலும் இந்த பானங்கள் எல்லாம் சீக்கிரமாவே சில்லுன்னு ஆக்கணும் அப்படின்னா அதுக்கு எல்லாமே தான் இந்த லிக்விட் நைட்ரஜனை பயன்படுத்துறாங்க. உணவுல இருக்கிற அந்த லிக்விட் நைட்ரஜனை தப்பா பராமரிச்சு அதை ஒழுங்கா கையாளாம விட்டுட்டாலோ இல்ல அது தற்செயலா நம்மளோட உடம்புக்குள்ள போயிருச்சுனாலோ அது நம்மளோட தோலுக்கும் உடம்புக்கும் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துது. இதனால இந்த லிக்விட் நைட்ரஜனை டைரக்டா சாப்பிடுறதுக்கோ இல்ல டைரக்டா தோல்ல படுறதுக்கோ நம்ம முதல்ல அலோ பண்ணவே கூடாது. இந்த லிக்விட் நைட்ரஜன் உணவுல கலக்கிறதுனால இப்பதான் இந்த பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுதா அப்படின்னு கேட்டா கிடையாது. 2017 குர்கான்ல ஒருத்தர் இந்த திரவ நைட்ரஜன் கலந்த காக்டெயில சாப்பிட்டதுனால அவரோட குடல்ல ஓட்ட போட்டு எரிச்சல் ஏற்பட்டு அதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ஆபரேஷன் பண்ணி அவரோட பாதி வயிற்று பகுதியவே எடுத்திருக்காங்க. இதனால ஹரியானா அரசு இந்த லிக்விட் நைட்ரஜன் கலந்த எந்த ஒரு ஃபுட்டும் எந்த ஒரு ஜூஸும் எடுத்துக்க கூடாது அப்படின்னு அதுக்கு அங்க தடையை விதிச்சாங்க. ஆக்சுவலா இந்த லிக்விட் நைட்ரஜன் மருத்துவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுற ஒரு முக்கியமான ரசாயனம். ஆனா இத மத்த ஃபுட் ஐட்டம்ஸ், ஸ்வீட்ஸ், பாக்கு வகைகள் எல்லாம் ஃபேண்டசியா காட்டணும் இல்ல அது ஃபேண்டசியா மாத்தணும் அப்படின்றதுக்காக அதுல அந்த லிக்விட் நைட்ரஜனை கலந்து மனுஷங்களோட உடம்புக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால இந்த லிக்விட் நைட்ரஜன் கலந்திருக்கிற எந்த ஒரு ஃபுட்டையுமே இங்க விற்பனை செய்யவே கூடாது அப்படின்றதுக்கு முதல்ல நம்ம நாட்டுல தடை போடணும். உணவு தொழில லிக்விட் நைட்ரஜனோட இம்பாக்ட குறித்து எந்த ஒரு ரிசர்ச்சும் எடுக்கலன்னா கூட இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு லிக்விட் நைட்ரஜன் கலந்த ஃபுட்டை கொடுக்கறது அவங்களுக்கு நம்ம வெடிகுண்டுகளை கொடுக்கறதுக்கு சமமானது அப்படின்னு டாக்டர் வெங்கடேஷ் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்போ லிக்விட் நைட்ரஜன் கலந்த ஃபுட் பேக்கேஜ்ல அதோட அவேர்னஸ் லேபிள் ஒட்டாததும் பொதுமக்களுக்கு அதை பத்தின சரியான விழிப்புணர்வு இல்லாததுமே மிகப்பெரிய கவலைக்குரியது அப்படின்னு அவர் மேலும் சொல்லியிருக்காரு. ஸ்மோக் ஐஸ்கிரீம், பேன் கேக், டிராகன் சிக்கன் இந்த மாதிரி ஷோகேஸ்ல வைக்கிற பாக்குறதுக்கே ஃபேண்டசியான ஃபுட் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா அதுல இருக்கிற லிக்விட் நைட்ரஜன் நம்ம சாப்பிடும் போது நம்மளோட உடம்புக்கு நிறைய தீங்குகள் வருது. சமீபத்துல கூட கர்நாடகாவை சேர்ந்த ஒரு சின்ன பையன் அந்த திரவ நைட்ரஜன் கலந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டதுனால அவன் உயிரிழந்திருக்கிறான். சோ இதுல இருந்து என்ன அப்படின்னா, என்னதான் நம்ம திரவ நைட்ரஜன் கலந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்க கூடாது அப்படின்னா அதிகாரப்பூர்வமான சட்டம் வரலனா கூட அது கண்டிப்பா அந்த மாதிரி திரவ நைட்ரஜன் கலந்த உணவுப் பொருட்களை யூஸ் பண்ண கூடாது அப்படின்றதுக்காக தடை விதிக்கணும் அப்படின்னு உணவு பாதுகாப்புத்துறை அரசாங்கத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு சிகப்பு நாடா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.